வணக்கம். இது உங்கள் தாத்தா ராமசுப்பு. உலக பொதுமறை திருக்குறளை நான் புரிந்து கொண்ட மட்டில் சிறு கதைகள் மூலம் சொல்லும் முயற்சி இது. தவறிருந்தால் திருத்தவும், பிடித்திருந்தால் ஆதரவளிக்கவும். சென்னையின் பரபரப்பான துறைமுக பகுதியில் மாலை வேளையின் பொன் வெயில் கூரே வீடுகளின் மீது விழுந்தது. சக்கரம் சத்தமிடும் பழைய லாரிகள், மீன் வாடே மற்றும் கடல் காற்று கலந்து ஒரு தனி சூழலை உருவாக்கியது. மகேஷ் தன் சிறிய வீட்டின் வாசலில் அமர்ந்து கையில் ஒரு பழைய சுவடியை புரட்டிக் கொண்டிருந்தான். அவன் முகத்தில் சோர்வு இருந்தாலும் அந்தச் சுவடியை பார்க்கும்போது அவன் கண்களில் ஒரு ஒளி மின்னியது. உள்ளே கீதா, மகேஷின் மனைவி, ஒரு பழைய அடுப்பில் மீதமுள்ள சில காய்கறிகளை வைத்து எளிய கூழ் காய்ச்சிக் கொண்டிருந்தாள். அவள் செயல்களில் ஒரு சிக்கனமும் அதே நேரத்தில் அமைதியான திருப்தியும் தெரிந்தது. எதிரே இருந்த பெரிய மாடி வீட்டின் பால்கனியில் அர்ஜுன் தன் விலை உயர்ந்த கைபேசியில் பேசிக் கொண்டிருந்தான். அவனுக்கு மகேஷின் சிறு வீடும் அவனது பழைய சுவடிகளும் ஒரு கேலிக்குரிய பொருளாகத் தெரிந்தன. அன்று இரவு பலத்த மழை திடீரெனத் தொடங்கியது. விடாமல் பெய்த மழையில் அர்ஜுனின் அழகிய மாடி வீடு நீரில் சூழ்ந்து அடித்தளம் நிரம்பி வெள்ளம் சூழ்ந்தது. மழை நிற்கும் வரை அர்ஜுனும் அவன் குடும்பமும் பயத்துடன் மாடியில் ஒதுங்கிக் கொண்டார்கள். வெள்ளம் அவர்களின் ஆடம்பரத்தை அடித்துச் சென்றது. எல்லா பொருட்களும் பாழாயின. விடிந்ததும் வெள்ளம் இறங்கியது. ஆனால் அர்ஜுனின் வீட்டில் எதுவும் எஞ்சவில்லை. அழுக்கு சேற்றில் புதைந்து விலை உயர்ந்த பொருட்கள் சிதறிக் கிடந்தன. அர்ஜுன் தலைகுனிந்து நின்றான். மகேஷின் சிறிய வீட்டையும் வெள்ளம் சூழ்ந்தது. ஆனால் அவனும் கீதாவும் வெள்ளத்தை எதிர்கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்ய தயாராக இருந்தனர். தங்கள் வீட்டின் மொட்டை மாடியில் தங்கள் அண்டை வீட்டாருக்கு இடமளித்தனர். மகேஷ் வெள்ளத்தில் சிக்கித் தவித்த அர்ஜுனின் குடும்பத்தை பார்த்தான். மனதில் ஒரு போராட்டம் எழ தயக்கத்துடன் அவர்களையும் தன் மாடிக்கு வர அழைத்தான். பகையை மறந்து உதவினான். அர்ஜுனின் குடும்பம் தங்களுக்கு முன்பு கேலியாக தோன்றிய அந்தச் சிறிய வீட்டின் மொட்டை மாடியில் தஞ்சம் அடைந்தது. பெருமிதம் முற்றிலும் சரிந்தது. பசியும் குளிரும் அவர்களை வாட்டின. கீதா தான் முன்னெச்சரிக்கையாக வைத்திருந்த உலர்ந்த உணவுப் பொருட்களை எடுத்து எல்லோருக்கும் பகிர்ந்தளித்தாள். அவள் கையில் இருந்த எளிய கூழும் கடுகு ஊறுகாயும் அனைவருக்கும் அமுதமாயின. அந்த நேரத்தில் அர்ஜுனின் பெருமிதம் மட்டுமல்ல, அவனது செல்வத்தின் மீதான பற்றும் கரைந்து போனது. மகேஷின் தாராள மனம் அவனுக்கு புதிய பார்வையை கொடுத்தது. வெள்ளம் வடிந்த பிறகு சுற்றுப்புறம் முழுவதும் பாழடைந்து கிடந்தது. மகேஷ் தன் பழைய சுவடிகளை சேற்றில் இருந்து எடுத்து சுத்தம் செய்து வெயிலில் உலர்த்தினான். அந்த பொக்கிஷம் மட்டும் அவனிடம் இருந்தது. அர்ஜுன் தன் வீடு பாழான நிலையில் நகர மன்ற அலுவலகத்திற்கு உதவிக்காக ஓடினான். ஆனால் அங்கு கிடைத்தது காகிதங்களும் காலதாமதமும் மட்டுமே. அவன் முன்னைய செல்வாக்கு எதுவும் இல்லை. அர்ஜுனின் மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போக மருத்துவமனை செலவுக்கு பணம் தேவைப்பட்டது. தன் நண்பர்கள் மற்றும் தொடர்புகள் அனைவரும் விலகிக் கொண்டனர். அப்போது அவன் தனிமையை உணர்ந்தான். மகேஷ் அர்ஜுனின் நிலைமையை அறிந்து தன்னிடம் இருந்த சில பழைய அரிய சுவடிகளை ஒரு தொல்லியல் ஆர்வலரிடம் கொடுத்து உதவித்தொகை பெற்றான். அந்த தொகையை எடுத்துக்கொண்டு அர்ஜுனிடம் சென்றான். இது உங்களுக்கு உதவட்டும் என்று மகேஷ் கூறிய போது அர்ஜுனின் கண்களில் நீர் ததும்பியது. தான் இவனை இகழ்ந்த நாட்களை நினைத்து தன் சிறுமையை உணர்ந்தான். அந்த உதவி அவனது வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமைந்தது. நாட்கள் சென்றன. மகேஷின் அறிவு மற்றும் நல்லெண்ணத்தால் சுற்றுப்புறத்தில் ஒரு சிறிய நூலகமும் கற்றல் மையமும் உருவாயின. வெள்ளத்தில் அழிந்தது புதுப்பிக்கப்பட்டது. வறுமை இல்லாமல் வளமான சமூகம் உருவானது. அர்ஜுன் தனக்கு கிடைத்த புதிய வாய்ப்புகளைக் கொண்டு மகேஷின் கனவுகளை நிறைவேற்ற உதவினான். அவனது வணிகத் திறமையை பயன்படுத்தி அந்த கற்றல் மையத்தை மேலும் விரிவுபடுத்தினான். அழிவு அவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமாக மாறியது. மாலை பொழுதில் மகேஷும் அர்ஜுனும் பழைய இடத்தில் நின்று புதுப்பிக்கப்பட்ட சுற்றுப்புறத்தை பார்த்தனர். இழப்பை வெற்றியாக்கிய வித்தகர்களாக அவர்களின் முகத்தில் ஒரு ஆழ்ந்த திருப்தி இருந்தது. நாளை சந்திப்போம். இன்று விடை பெறுகிறேன். நன்றி.